கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2024. நான் இன்றைக்கு ஜெர்மன் தேசத்திலே ஹெர்னட் என்ற ஒரு இடத்துல இருந்து உங்களோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நான் நிற்கின்ற இடம் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெபத்தால் நனைக்கப்பட்ட, கண்ணீரால் நனைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடம்தான் ஜெர்மன் தேசத்தில் 1727ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஒரு தேவ மனிதனால் ஒரு ஜெப மூமெண்ட், ஒரு அலையை ஆரம்பித்தார். கர்த்தர் ஆவியை ஊற்றினார். தொடர்ந்து 100 ஆண்டுகள் இந்த ஜெர்மன் தேசம் போரினாலும் பலவிதமான பாவங்களாலும் பலவிதமான பொருளாதார தாக்கத்தினாலும் இருந்த ஜெர்மனை கர்த்தர் நிருபை எழுப்ப ஆரம்பித்தார். கர்த்தருடைய கிருபையினாலே இங்கே இருந்து ஜீகன் பார்க் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வந்து அவர் நமக்கு தமிழ் பாஷையில், கிரேக்கு ஹீப்ரு பாஷையில் அவர் எழுதி கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ராஜாவாகிய தேவன் கூறுகிறார் சங்கீதம் 84:3, ராஜாவாகிய தேவனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லையாம். இந்த வனாந்தரத்தின் பறவைகளுக்கு இடம் இருக்கிறதாம், கானகத்தின் விலங்குகளுக்கு இடம் இருக்கிறதாம். இந்த ஜெர்மன் தேசத்தில் மனிதனுடைய இருதயத்திலே தேவாதி தேவனுக்கு ஒரு இடம் தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இந்திய தேசத்தில் உங்களுடைய இருதயத்தில் தேவாதி தேவன் ஒரு இடம் வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் 300 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம்முடைய கரங்களில் பைபிள் வந்து தமிழ் பைபிள் மிக அழகாக அருமையான மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. அது வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வாசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த ஜெர்மன் தேசம் அநேக பலிகளை கொடுத்திருக்கிறது. வேதாகமம் நம்முடைய கையில் வருவதற்கு அநேக மிஷனரிகள் இந்த ராஜாக்களுக்கு முன்பதாக அவர்கள் தங்கள் உயிரை எரிக்க கொடுத்தார்கள். இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு தெரியும், மார்ட்டின் லூத்தர் அவரும் இதே சமயத்தில் தான் எழுப்பினார். அவர் தானே பெர்லின் தேசத்தில் அந்த திருச்சபையில் சென்று அவர் அந்த வேதாகம வசனத்தை எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று சுவரில் அடித்தார். அப்படிப்பட்ட ஜெர்மன் தேசத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த தேசம் அநேக கார்களை எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் அநேக பொருள்களை எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய பாஷைகளை குறித்த பெருமை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசம் இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எழுப்புதலை இழந்து விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் உலக பிரகாரமான பணம் சம்பாதிக்கிறதிலும் மாயையிலும் மோகத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளை ஜெர்மன் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த யூரோப் யூனியனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யூரோப் யூனியனில் 29 நாடுகள் இன்றைக்கு இயேசுவை விட்டு மிக தூரம் போய் கொண்டிருக்கிறது. சபையிலே நரைத்த முடியுள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள். சபைக்கு வயதாகிவிட்டது. இளம் தலைமுறையை காண முடியவில்லை. சபையிலே வாலிபர்கள் தேவை. மீண்டும் அந்த மிஷனரிகள் எழும்ப வேண்டும். இந்த இடத்துல இருந்து தான் எழுப்புதல் ஆரம்பித்தது என்று சொல்லி இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்று உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கடந்த பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்லுவேன். டிஎல் மூடி படித்த வேதாகம கல்லூரியிலே பில்லி கிரஹாம் ஒரு முறை சென்று முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறார், ஆண்டவரே, டிஎல் மூடி இந்த இடத்துல கால் வைத்து ஜெபித்தார், அதே ஒரு எழுப்புதலை எனக்கு தாரும் என்று டிஎல் மூடிக்கு இடத்துல ஜெபித்த இடத்துல பில்லி கிரஹாம் ஜெபித்தாராம். ஆகவே பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. எழுப்புதல் என்பது ஒரு பெரிய ப்ரோக்ராம் அல்ல, ஒரு மூமெண்ட் அல்ல. எழுப்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையை தேவ வசனத்தின்படி வாழ்வதற்கு தேவ மனிதன் எவன் ஒருவன் மாற்றிக்கொள்ளுகிறானோ அதுதான் எழுப்புதல். நம்முடைய வாழ்க்கை லீடர்ஷிப்பிலும் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சுபாவத்திலும் எழுப்பி நம்முடைய ஜெப நேரம், வேத வாசிப்பு நேரம், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாற்றி கிறிஸ்துவின் சாயலாக ஒருவன் மாற்றிக்கொள்ளும் பொழுது அதுதான் எழுப்புதல். உன் குடும்பத்தில் எழுப்புதல், உன்னுடைய திருச்சபையில் எழுப்புதல், உன்னுடைய ஏரியாவில் எழுப்புதல், உன்னுடைய பட்டணத்தில் எழுப்புதல், இப்படிப்பட்டதான எழுப்புதல் நான் வாஞ்சிக்கிறேன். பஞ்சாபிலும் நான் ஊழியம் செய்கிற இடத்துல அநேகரனை எதிர்க்கிறார்கள், கல்லால் அடித்திருக்கிறார்கள், என் கார்களை உடைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நானும் என் குடும்பத்தாரும் அந்த எழுப்புதலை வாஞ்சிக்கிறோம். சாது சுந்தர் சிங் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக பஞ்சாப் மாநிலத்தில் எப்படி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தாரோ, அநேகருக்கு இயேசுவை அறிவித்து இந்திய குவளையிலே நான் ஆசிய தேசத்தின் நாயகனாகி இயேசுவை
விசேஷமே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நான் உங்களிடத்தில் வாஞ்சிக்கிறேன் பிள்ளைகளே. இந்த அறையை நான் உங்களுக்கு காண விரும்புகிறேன். இந்த அறையில் தான் 100 ஆண்டுகள் முழங்காலிட்டு அநேக ஜெபித்தார்கள். அதே போன்ற உங்கள் வீடு, உங்கள் திருச்சபை நாளைய தலைமுறைக்கு அது ஒரு சரித்திரமாக மாறுமா? God bless you. பால் தமிழரசன், பஞ்சாப். Amen.